தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்னக்கா நீங்களே வந்து கட்டிக்கிட்டீங்களா? ஆமா, என்ன இன்னைக்கு ஆடு ரொம்ப திமிருது. என்னவோ சரியில்லாத மாதிரி இருக்குது. பொண்ணே, எனக்கும் அப்படித்தான் தோணுது. நீ ஆத்தாவை கூட்டிட்டு வா. ஆத்தா வந்தாதான் ஆடெல்லாம் அடங்கும். ஏக்கா, ஆட்டா தூங்கிட்டு இருந்தா நான் வந்தேன். ஆமா, ஆத்தா தூங்குது. அது எனக்கு இந்த காலத்துல தூங்கி இருக்குது. ஒரு டப்பா நிறைய தூக்க மாத்திரையை கொடுத்தா கூட பொழுதுல தூங்காதுதா. சும்மாதான் கண்ண மூடி இருக்கும். போய் கூட்டியா. சரிக்கா. ஆத்தா, இன்னும் தூங்கிட்டு கிடக்குறியா? ஆத்தா, அங்க ஆடெல்லாம் மிரண்டுட்டு கிடக்கு. நீ வந்தாதான் அதுங்கள அடங்கும். சீக்கிரம் வா. ஆத்தா, ஆத்தா, பள்ளி செவுத்துல ஊந்துட்டு போனாலே என்ன சத்தோன்னு முழிக்கிற ஆளு நீ. இத்தனை வாட்டி கத்துற. ஆத்தா, ஆத்தா எந்திரி. ஆத்தா, ஆத்தா, ஆத்தா எனக்கு பயமா இருக்குது. ஆத்தா எந்திரி. ராணியக்கா, ராணியக்கா வெரசா வாங்க. ஆத்தா எந்திரிக்க மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்குது. ராணியக்கா வாங்கக்கா. பொண்ணே, ராணியக்கா சீக்கிரம் வாங்க. ஆத்தா எந்திரிக்கவே மாட்டேங்குதுக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதா, இரு பொண்ணே, நீ பயப்படாத. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, ஓடு. அதா, ஏ பொண்ணே, தண்ணி அங்கே இருக்குது பாரு, எடுத்துக்கொண்டா. அடியே, என்னத்துக்கடி கத்திக்கிட்டு போனவ? என்னாச்சு? ஐயா, தாமரைக்கு என்னாச்சு? தெரியல பெரியமா. பொண்ணி வெளியே வந்து கத்திட்டு கிடந்துச்சு. அதான் வருஷம் ஓடியாந்த பொசுக்குன்னு மயக்கம் போட்டுல விழுந்துருச்சு. என்ன பண்றது? எடி தாமரை, எடி இங்க நான் தால உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கிறேன். எடி, என்ன பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டியா? சின்ன வயசுல இருந்து பேசுனதுல மறந்துபிட்டியா? நீ போய் சேர்ந்தினா மறு நிமிஷமே நானும் போய் சேர்ந்துருவேன்னு நானும் நீ சத்தியம் பண்ணிருக்கமே. இப்ப பொசுக்கிட்டு போய் சேர்ந்துட்டீங்கன்னா உடனே நானும்ல சாவணும். ஏ பெரியமா, என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறவ? நேரங்காலம் தெரியாம நீ பாட்டுக்கு கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறவ. கிளவின்னு எந்நேரமும் நிரூபிச்சுக்கிட்டே இரு. என்ன தெரியாதா? போ பேசாம. என்ன நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? நானே பயந்துகிட்டு கிடக்குறேன். போடி மொத. அட உண்மையை தாண்டி சொல்றேன். காலங்காத்தால கூட சொல்லிட்டு போனாலே என் உசுறு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உனக்கு கருவாடு குழம்பு செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னிலப்ல. இப்படி போய் சேர்ந்துட்ட. பெரியாதா, நீ இன்னொரு வாட்டி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தனா கழுத்து நெரிச்சு உன்னை கொண்டே போடுவேன். என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்குது. ஐயோ, ஆத்தா இல்லனா நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா, பொண்ணே, தண்ணி எடுத்து தெளிப்பா. ஆத்தா, ஆத்தா எந்திரி. ஆத்தா எனக்கு பயமா இருக்கு. ஆத்தா, பேத்தி குட்டி, கண்ணு, ஆத்தாக்கு ஒண்ணு ஆவாது. நீ அழுவாத கண்ணு. இல்லக்கா, ஆத்தாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு இன்னும் யாருமே இல்லையேக்கா. எங்க அப்பாவும் இல்ல, எனக்கு எங்க அம்மாவும் இல்ல. எனக்கு இருக்கிறது ஆத்தா மட்டும் தானே. நான் தான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஆத்தாவை வம்பளிக்கிறேன்னு வம்பளித்துக்கிட்டு இருந்தேன். அது தாங்க முடியாம தான் ஆத்தாக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கண்ணு சொல்ற? என்ன வம்பளுத்த? நீதான் அந்த காலத்துல எங்க அக்கா 3 பேரையும் கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்ணதுக்கு துணை போன. அவங்க 3 பேரோட சாபோட சும்மா விடாது. கடைசி காலத்துல நடு தெருவுல யாருமே இல்லாம தான் இருக்க போறேன்னு சும்மா வம்பளத்துக்கிட்டு இருந்தேன். ஏதா, என்னது இது? இப்படித்தான் பேசுறதா? அதுவும் வயசான காலத்துல அது மனசு தாங்குமா? அதுவே எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், என் குடும்பமே நாசமா போச்சு, என் குடும்பமே உடஞ்சு போச்சு, எனக்கு வாரிசே இல்லாம போச்சுன்னு அது பேசிக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட போய் இப்படி புலம்பி இருக்கிறவ? இல்லக்கா, எப்போதும் பேசுறதுதான்க்கா. சும்மா வம்பளிக்கிறதுக்கு அடிக்கடி பேசுவோம். ஆனா இந்த தடவை கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன்க்கா. அது மனசு கேட்காம உடஞ்சு போயிருச்சு போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏ பேத்திக்குட்டி, உன் ஆத்தா உசுரோட தாண்டி இருக்கேன். நீ பேசுனதை கேட்டு எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி வந்து அதிர்வடைஞ்சிச்சு. ஆனா தண்ணி தெளிச்சோனதான் சுயநினைவுக்கு வந்துச்சு. பரவாயில்ல, ஆத்தா கொண்டுனோனே பேத்திக்குட்டி ரொம்ப தான் துட்டிக்கிறாளே. இருக்கட்டும், நீ என்னென்ன பேசுதுன்னு கேப்போம். கல்யாணம் பண்ணிட்டு புள்ளதான் முக்கியம், புருஷன் தான் முக்கியம்னு என்னைய தனியா விட்டுட்டு போயிருவாளாமே. ஏத்தா, நீ அழுவுறது கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் நான் இல்லன்னா உனக்கு எப்படி இருக்கும்னு இப்பவே உனக்கு புரிய வைக்கிறேன். ஆத்தா, ஆத்தா எந்திரி. ஆத்தா, ராணியக்கா ஒரு நிமிஷம் ஆத்தாவை பாத்துக்கிடுங்க. நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒரு அக்கா இருக்காங்க, நிலாக்கா. அவங்கள்ட்ட போன் அடிச்சு கேக்குறேன். ஆத்தாக்கு இந்த மாதிரி அடிச்சு என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு வரேன். சரிதா, போயிட்டு வா. சீக்கிரம் வருஷா வா. ஏ பெரியமா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கிறவ? வயசான கிளவிதானே நீ? நிறைய வைத்தியம் தெரிஞ்சு வச்சிருப்பீல. எதையாவது பண்ணு. என்ன பண்றதுன்னு தெரியல. வைத்தியம் தானே பண்ணணும். டா பண்றேன் பாரு. தாமரை, எம்மாடி தாமரை. ஏய், நீ யாருகிட்ட வேணாலும் நடிக்கலாண்டி.
என்கிட்ட உன் நடிப்பெல்லாம் ஆவாதே. ஐயோ இது சரியான கூறு கட்டது. அப்பல இருந்து நடிக்குது சாவுதுன்னு இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. கிச்சு 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 கிச்சு. ஏய், சும்மா கடல. அட வாடி வாடி தாமரை, தெரியுமடி உன்னைய பத்தி. நீ கல்லியாச்சே, நடிச்சுக்கிட்டு தானே கிடந்த. யாத்தா இவ்வளவு நேரம் நடிச்சுக்கிட்டு கிடந்தியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அந்த வயசு புள்ள எவ்வளவு பயந்துகிட்டு இருந்துச்சு தெரியுமா? அடியே, நான் ஒண்ணும் நடிச்சுக்கிட்டு கிடக்கலடி. நிஜமாவே நெஞ்சு வலிதான் வந்துச்சு. மயக்கம் போட்டு உளுந்து விட்டேன். தண்ணி தெளிச்சப்பே முழிச்சிட்டேன். சுயநடை வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் புள்ள பாவம் கதறி பேசிக்கிட்டு இருந்துச்சு. சரி என்னதான் பேசுது, நம்ம இல்லனா புள்ள என்னென்னலாம் அனுபவிக்கும்னு அது வாயிலிருந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சா, அதுதான் நானும் அப்படியே சோகமா கேட்டுக்கிட்டு கிடந்தேன். சுகமா கேட்டுட்டு கிடந்தியா? காலை தூக்கி மண்டையில போட்டு கொண்டே போடுவேன் உன்னைய. ஒரு நிமிஷத்துல எனக்கே உசுறு இல்ல தெரியுமா? அந்த புள்ள என்ன தவிக்குது. உனக்கு அதை பார்த்து கூடவா மனசு இறங்கல? நீ எந்திரி மொத, இருக்கிற கோவத்துக்கு புடிச்சு திருக்கி விட்டுற போறேன். நீ பல்ல காட்டாத ஆத்தா மொத, எரிச்சலா வருது. ஐயோ அந்த புள்ள வேற யாருக்கும் போன போடுறேன்னு சொல்லிட்டு போச்சு. ஏதோ டாக்டராமா, அதுக்கெல்லாம் கேட்டுட்டு வந்து எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற. நீ என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறவ? எது இதுல விளையாடணும் உனக்கு ஒரு விவசாய இல்லாம போச்சு. ஏ உண்மையாவே நெஞ்சு வலி தள்ளி வந்துச்சு. நான் சொல்றேன்ல, தண்ணி தெளிச்சோன்னு தான் சுயநலம் வந்துச்சு. அப்பவே சுயநலம் வந்துச்சுல, எந்த சொக்கார வேண்டியதானே? மனுஷரை போட்டு பாட படுத்து எடுக்கிறமா தாயே. கெரு உயிர் விஷயத்துல எல்லாம் அப்படி விளையாடாத. நாளைக்கு புளி அடிச்ச கதையா போயிட போகுது. ஏடி அதே நடி அது புளி அடிச்ச கதை. ஆடு மேய்க்கிற பையன் ஒருத்தன் புளி அடிக்குதுன்னு கத்துனானா. வயல்ல வேலை பாக்குறவங்களாம் குச்சி கம்பெல்லாம் எடுத்துட்டு வேகமா வந்தாயலாம். பார்த்தா புளியே இல்லையா. ஏன்னா அவன் போய் சொல்லி இருக்கிறான். வந்தவங்களா அவனை ஏசி விட்டு போயிட்டாங்க. மறுபடியும் 2 நாள் கழிச்சு புலி வருதுன்னு சொன்னதுக்கு மறுபடியும் எல்லாரும் பாதி பேர் ஓடி வந்திருக்காங்க. அப்பயும் பார்த்துட்டு இந்த பயலுக்கு வர வேலை பொழப்பே இல்லன்னு அவனை ஏசி விட்டு போயிட்டாங்க. அடுத்த வாரத்துல நெசமாவே அந்த பையனுக்கு புலி அடிச்சு பிடிச்சு அவன் கத்துன கத்துக்கு இந்த பையன் அப்படிதான் அவன் போய் சொல்லிக்கிட்டு தான் தெரியும் பொய்க்காரன்னு சொல்லிட்டு எவனுமே வரல. கடைசியில் அந்த பையன் செத்து போனதுதான் மிச்சம். அதுக்குதான் சொல்றேன், உயிர் விஷயத்தெல்லாம் இப்படிதான் விளையாடுறதா? நாளைக்கு உண்மையாவே ஏதாவது ஆனா கூட பொண்ணு என்ன நினைக்கும்? அன்னைக்கு ஆத்தா நடிச்சுச்சுல, அது மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எங்கேயாவது போயிருச்சுன்னா என்ன பண்ணுவ? சின்ன பிள்ளைக்கு அறிவுரை சொல்ற வயசுல இருந்துபிட்டு எங்க எல்லாரையும் உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வச்சிருக்கீங்க. இங்க இருங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப தான் லூட்டி அடிச்சுட்டு இருக்கீங்க. பாருங்க நாளைக்கு என்ன கதிக்கு ஆக போறீன்னு. பொண்ணே ஏத்தா பொண்ணே. பாவம் புள்ள என்ன பதறிக்கிட்டு இருக்கு. ஏ பச்சைக்கிளி பயந்து பட்டியா? அடியே தாமரை, நான் எடுத்துக்கிட்டு பயப்படுறேன். நான் தான் உன் நாடியை பிடிச்சு பார்த்தேன்ல, எல்லாம் சரியா இருந்தது. அப்பவே தெரிஞ்சு பிடிச்சு நீ ஏதோ நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு. நாடியில ஒரு துடிப்பு வித்தியாசமா இருந்தா கூட உடம்புக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். எல்லா துடிப்பும் பக்காவா இருந்தது. அது மட்டுமா, நம்ம 2 பேரும் போய் சேர்ந்தா ஒரே தான் போய் சேரணும்னு சொல்லி வச்சிருக்கோம்ல. என்ன விட்டுட்டு நீ முன்னாடி போயிருவியா? ஐயோ நிலாக்காக போன் அடிக்கலான்னு வந்தா டவர் வர கடிச்சு தொலைய மாட்டேங்குது. பொண்ணே ராணியக்கா என்னாச்சுக்கா? எங்க அப்படி ஓடி வரியா? ஏக்கா என்னத்துக்கு இப்படி ஓடி வரியா? நான் ஆத்தாவை தானே பார்த்துக்க சொல்லி சொன்னேன். என்ன காச்சு அது எப்படிக்கா இருக்குது? டவர் கிடைக்கலக்கா, அதான் கொல்ல பக்கிட்ட வந்தேன். அவங்க பண்ற கூத்த நீயே வந்து பாரு பொண்ணே. என்னக்கா சொல்றிய? வால வந்து பாரு. மேல சுடு ஷூ. கீழே சுடு ஷூ. அப்படி சுடு டிஷு. இப்படி சுடு டிஷு. என்னடி என்னாச்சு? நான் சொன்னதுதான். இதுக்கு மேல மறு பேச்சு இதை பத்தி யோசிக்கவே வேணாம். நாளைக்கு போறோம், காலேஜ்ல போய் விசாரிக்கிறோம். என்ன சரியா? மாமா சத்தியமா சொல்றேன், நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. ஏய் கிறுக்கச்சி, எனக்காக உசுர கூட கொடுக்க தயங்க மாட்டேன். உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? தமிழ நீ எப்படி இங்க வந்த? உன்னை பார்க்கணும்னு மனசு துடிச்சுக்கிட்டே இருந்தது, அதான் ஓடியாந்துட்டேன். தமிழ சத்தியமா உன்னை பத்தி தாண்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன தேடி நீயே வந்துட்ட. மாமா காலேஜ் போறதெல்லாம் பத்தி பிறகு பேசிக்கலாம். நீ வா, வந்து தூங்கு வா. வீரா சொல்லிவிட்டேன், நாளைக்கே போறோம், காலேஜ் போய் விசாரிக்கிறோம். என்ன என் தலையை அடமான வச்சாவது உன்னை படிக்க வைப்பேன். நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி வா போய் தூங்கலாம். குள்ளலியும் பாவம் எவ்வளவு நேரம் உட்காந்தே இருக்குது. நம்ம பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அட ஆமால குள்ளலே. அண்ணே என்னதா தூக்கம் வருதா? ஆமாண்ணே, கொஞ்சம் தூக்கம் வர மாதிரிதான் இருக்கு. கண்ணெல்லாம் சொருவுது. சரி கண்ணு, நீ நல்லா படுத்து தூங்கு, நாங்களும் போய் தூங்க போறோம். சரிண்ணே. பிறகு குழலி, உங்க மதனி படிக்கணும்னு ஆசைப்பட்டால, நாளைக்கு காலேஜுக்கு போய் விசாரிச்சுட்டு வரலான்னு இருக்கோம். நீ பத்திரமா வீட்ல இருந்து பிள்ளத்தா, இல்லனா கண்ணுக்கு நீ அங்கதான் இருப்பா, அவ கூட போயிரு. ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணே,
நான் பாத்துக்கிடுறேன். மதனி படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது நல்ல விஷயம். படிப்பு வரலனா படிக்காம இருக்கலாம். படிப்பு வரும்போது அதை எதுக்கு வீண் பண்ணிக்கிட்டு? மதனி நீங்க படிங்க. சரி ஜில்லு, சரி நீ தூங்கு, நேரமாச்சு, நாங்களும் போய் படுக்கிறோம். மாமா வாங்க போலாம். ஜில்லு, அங்க மடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் உன்னோட துணிதான், எடுத்து அலமாரியில வச்சுட்டு அப்புறம் படுத்துக்க. சரிங்க மதனி. நல்ல வேலை யாரும் பார்க்கல. தமிழ் ஜில்லு எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க தமிழ். இதுக்கப்புறம் வரமாட்டாக. சரி. ஆமா, இதுதான் ஒரு ரூமா? ஆமா தமிழ், இங்கதான் நான் தூங்குவேன். அப்பனா தினமும் ராத்திரி 9 மணிக்கு இங்க வரேன். நீ எனக்காக முழிச்சிருப்பியா ஜில்லு? டேய், உன்னை பார்த்து உன்கிட்ட பேசுறத விட வேற என்ன சொல்லி இருக்குது எனக்கு? தினமும் அப்ப வரேன். சரி, உங்க மதனியும் உங்க அண்ணனும் ஏதோ பேசிக்கிட்டு கிடந்தாங்களே, நாளைக்கு எங்கேயோ வெளியே போறாங்கன்னு, அப்ப நீ மட்டும்தான் வீட்டுல தனியா இருப்பியா? ஆமா தமிழ், அவ 2 பேரும் காலேஜுக்கு போறாக. மதனி படிக்கணும்னு ஆசைப்பட்டாக, அதை விசாரிக்கிறதுக்காக போறாக. வேற யாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்களா? நீ மட்டும்தான் இருப்பியா? ஆமா. எதுக்கு கேக்குற தமிழ்? என்னாச்சுல மூஞ்சி மாறுது? இல்ல, வரதுக்கு எதுவும் கேக்குறியான்னு கேட்டேன். இல்ல ஜில்லு, அது தப்பாயிரும். பொம்பளை புள்ள தனியா இருக்க வீட்டுக்குள்ள யாருமே வரக்கூடாது. அது நானா இருந்தாலும். ஆம்பளை பசங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு உன்னை பத்தி தான் ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுவாங்க. ஆமா தமிழ், நீ சொல்றது சரிதான். எங்க நீ ஏதாவது சொல்லிருவியோன்னு நான் பயந்துகிட்டேன். இல்லல, நான் எதுக்கு கேட்டேன்னா, அவ 2 பேரும் வர வரைக்கும் நம்ம 2 பேரும் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம், அதுக்கு தான் கேட்டேன். வரேன் தமிழ். எப்படியும் காலேஜ் விசாரிக்க போறதா இருந்தா 10 மணிக்கு தான் போவாங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் என்னோட சைக்கிள் எடுத்துட்டு நம்ம எப்போதும் பாத்துக்கிற இடத்துக்கு வரேன். அங்க நீயும் வந்துரு, சரியா? சரி தமிழ். ஜில்லு, உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்ல தமிழ், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உன்னை பார்த்துட்டு உன் கூடவே இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி சரி ஜில்லு, நீ தூங்கு, நேரமாவது பாரு. இல்லல, எனக்கு தூக்கம் வரல. உனக்கு தூக்கம் வருதுன்னா நீ போய் தூங்கு. ஆமா, உன்னை இப்படியே விட்டுட்டு நான் போய் தூங்குவேன்னு நினைக்கிறியா? உன்னை தாளாட்டி சீராட்டி தூங்க வச்சுட்டு தான் நான் போய் தூங்குவேன். தாலாட்டி சீராட்டி தூங்க வைப்பியா? ஆமா. உங்க அண்ணனும் அண்ணியும் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. என்னதான் அவங்க குழந்தை பெத்துக்க முடியலனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்றாங்க. ஆமா, எனக்குமே நிறைய நேரத்துல தோணும், எங்க அண்ணனும் அண்ணியும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆள் கிடைக்காதான்னு. இப்போ ஒரு ஆள் கிடைச்சிருக்கேனே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள விட கொஞ்சம் கம்மி தான். அடியே இல்ல தமிழ், அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா அப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, நம்ம இன்னும் வாழ ஆரம்பிக்கல, அதனால தெரியல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, இப்பவே வாழ ஆரம்பிக்கிறதுனா கூட ஆரம்பிக்கலாம். டேய் திருட்டு பயலே. சும்மா சொன்னல. தெரியும். சரி, நேரமாவது நீ படுத்துக்கோ. நீ போறியா? நான் தான் சொன்னேன்ல, உன்னை தூங்க வைக்காம நான் போக மாட்டேன், நீ படு. ஓய், கண்ணை மூடிட்டு நான் பாடுறத மட்டும் கேளு, என்ன? பாட போறியா? சரி பாடு. கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரி பாடு. நீ கண்ணை மூடு. தரிசான என் நெஞ்சில் விழுந்தாயே விதையாக, நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி, நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. நல்லா தூங்கு ஜில்லு, நம்ம 2 பேரும் சேரக்கூடிய நாள் சீக்கிரமாவே வந்துடும். ஏடே கூறுகட்டவளே, உன்னை என்ன சொல்லிட்டு வந்த? நீ என்ன பண்ணிட்டு இருக்கறவ? அத்த, என்னாச்சு? வாசல் தொளிச்சு கோலம் போட சொன்னா இல்லையா உன்னைய? ஐயோ அத்த, வாசல் தொளிக்கல போனேன், மழை வந்துருச்சு அத்த. மழை வந்தா என்னடி, நீ பாட்டுக்கு வாசல தொளிக்க வேண்டியதானே? ஏன் மழையில நினைச்சா உன் அழகெல்லாம் அப்படியே தண்ணியோட தண்ணியா ஓடிடும்னு பயமோ? நான் சொன்னதை செய்ய கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு தெரியவா போல. ஐயோ அத்த, என்ன பேசுறீங்க? நீங்க சொல்றதை செய்ய கூடாது இல்ல, மழை வந்தா பெருவெதுக்கு வாசல தொளிச்சுக்கிட்டு கோலம் போட்டா எப்படி எல்லாம் அழிஞ்சு போயிரும்ல. அத்தான், அதத்தான் நானும் சொல்றேன். நான் சொல்றதை செய்யவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கறவ என்னப்ப கோலம் போட்டு மழை வந்து அழிஞ்சா என்னப்ப? ஆமா, இப்ப இங்க என்னதுக்கு குத்த வச்சு உட்காந்துருக்கறவ? அவளுக்கு காய்ச்சல் அடிச்சு சளி பிடிச்சுக்கிட்டு இருக்குத்த, அதான் கசாயம் வைக்கலாமேன்னு வந்தேன்.
அடியாத்தி ஏன் அவனுக்கா காய்ச்சல் அடிச்சு சளி பிடிச்சிருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. வந்துட்டா, மறுபடியும் வந்துட்டா. என் மவனை என்கிட்ட பிரிக்கிறதுக்குனே வந்துட்டா. முன்னாடிலாம் அச்சேன்னு அவன் தும்மும் போது அச்சிலேயே கண்டுபிடிச்சிருவேன் நானு என் மவனுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு. இப்ப காய்ச்சல் அடிச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்னும் தெரியாமல இருந்திருக்கு. இந்த வீட்டுல நான் எதுக்கு இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. மவராசி என்ன செஞ்சு மயக்குவாளோ? என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாலே, என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாலே. அத்தை, காய்ச்சல் அடிக்குதுன்னு தான் சொன்னேன். அதுக்கு எப்படி நான் உங்க பிள்ளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சதா சொல்றிய? பிறவு காய்ச்சல் அடிச்சாலும் சரி, அவன் தும்மனாலும் சரி, அம்மா அம்மான்னு மூச்சுக்கு 300 வாட்டி கூப்பிடுவானே. இப்ப இந்த வீட்டுல அந்த பையன் எந்த மூலையில இருக்கான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏன் நீ சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு போனப்ப கூட அம்மா அம்மா நீ முந்தானையை புடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச பையன். ஐயோ அத்தை, எனக்கே உங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு பேசுறீங்க. நான் வேணா மறுபடியும் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேனுங்க அத்தை. உங்க மவனுக்கு ரொம்ப காய்ச்சலுங்க அத்தை. இந்த கசாயத்தை போட்டுட்டு ஆட்டுக்கால் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கணுங்க அத்தை. அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுல சூப்பை வச்சு கொடுத்துருங்க. காலையிலக்கு இட்லி அரைச்சு மதியானத்துக்கு நல்ல காரசாரமா மிளகு ரசம் போட்டு கொடுத்துருங்க. கசாயத்துல வெத்தலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், இஞ்சி, மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் நல்லா ஒரு நசுக்கி போட்டு கசாயத்தை வச்சு கொடுத்துருங்க. பிறகு நொச்சியில பறிச்சுட்டு வந்து கொதிக்க வச்சு அதுல கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு ஆவி பிடிக்க வச்சிருங்க. இது எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா ஒரே நாள்ல சரியாயிடும். சரிங்க அத்தை, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய் இரு இரு, என்ன இத்தனை வேலை சொல்லி போட்டு போறவ? நான் இங்க இருந்திருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பேனுங்க அத்தை. நான் தான் இங்க இல்லையே, நீங்க இருக்கீங்களே, செய்யுங்க. ஐயோ, இவள நாள திட்டவும் முடியல, பாராட்டி பேசவும் முடியலையே. எங்கிட்டு போனாலும் கேட்டு போடுறாளே. இவ பாட்டுக்கு பொசுக்குன்னு இவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டானா இருக்கிற எல்லா வேலையும் நான் தானே செய்யணும். இவ போகவும் கூடாது, ஆனா இந்த வீட்டுல இருக்கவும் கூடாது. என்ன பண்றது? என்னங்க அத்தை, கிளம்பட்டுங்களா? நீ இங்கே கடை. சரிங்க அத்தை.